வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஐ எம் பிரகாஷ் ஃப்ரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி. நம்முடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி 2026 வரக்கூடிய குரூப் 1, குரூப் 2 மற்றும் குரூப் 4 எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா கம்பைன்டு டெஸ்ட் பேட்ச் தான். ஜிஎஸ், ஜிடி மற்றும் மேக்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் நம்ம காண்டக்ட் பண்ணுறோம். விருப்பமுள்ள மாணவர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஷெட்யூல் எல்லாமே கொடுத்துருக்கேன், பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுவரை பார்த்தீங்கன்னா 4 டெஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகிருக்கு. நீங்கள் ஜாயின் பண்ணினா உங்களுக்கு முடிந்த இந்த டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல் ப்ளஸ் கொஸ்டின் ஆன்சர் பிடிஎஃப் சென்ட் பண்ணிவிடுவோம். அடுத்த டெஸ்ட்லேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க் மற்றும் உங்களுக்கான டெலிகிராம் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட்டை பற்றிய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இன்று பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 4 இதற்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, அகச்சுட்டுக்கு சான்று தருக. அகச்சுட்டுக்கு சான்று தருக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா அவன். ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டுப்பொருளை தருவது எது? சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டுப்பொருளை தருவது எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா அகச்சுட்டு. பொருளின் வெளியே இருந்து சுட்டுப்பொருளை தருவது புறச்சுட்டுன்னு சொல்லுவாங்க. அகம்னா உள்ள, அப்போ உள்ளேயே இருந்து சுட்டுப்பொருளை தருவது அகச்சுட்டு. மூன்றாவது கேள்வி, அ, இ, உ ஆகிய 3 எழுத்துக்கள் எவ்வகை எழுத்துக்கள்? அ, இ, உ ஆகிய 3 எழுத்துக்களும் எவ்வகை எழுத்துக்கள்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சுட்டெழுத்துக்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி, சுட்டெழுத்துக்கள். நெக்ஸ்ட் ஒன், அம்மலை என்பது எவ்வகை சுட்டு? அம்மலை என்பது எவ்வகை சுட்டு? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, புறச்சுட்டு. அம்மலை என்பது எவ்வகை சுட்டுனா புறச்சுட்டு. ஐந்தாவது கேள்வி, தற்போது வழக்கத்தில் இல்லாத சுட்டெழுத்து எது? ஆ, இ, உ 3 பார்த்தீங்கன்னா சுட்டெழுத்துன்னு பார்த்தோம். இந்த வழக்கத்தில் இல்லாத சுட்டெழுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, உ. உ என்பதுதான் தற்போது வழக்கத்தில் இல்லாத சுட்டெழுத்து. இவன் என்பது எந்த வகை சுட்டு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அண்மை சுட்டு. இவன் என்பது எந்த வகை சுட்டுனா அண்மை சுட்டு. அடுத்த கேள்வி, அந்த பக்கம் இதில் அந்த என்பது. அந்த என்பது பார்த்தீங்கன்னா சுட்டு திரிபு. ஆ என்ற சுட்டெழுத்துக்கு திரிந்து அந்த என்று வந்துள்ளது. அதனால் பார்த்தீங்கன்னா இது சுட்டு திரிபு என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து, தொலைவில் உள்ளவற்றை குறிக்கும் சுட்டு எது? தொலைவில் உள்ளவற்றை குறிக்கும் சுட்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆ. ஆ என்பதுதான் தொலைவில் உள்ளவற்றை குறிக்கும் சுட்டு. இவ்வீடு என்பதில் வரும் சுட்டு வகை. இவ்வீடு என்பதில் வரும் சுட்டு வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா புறச்சுட்டு. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து, ஊ என்ற சுட்டெழுத்து எதை குறிக்க பயன்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா இடைப்பட்ட தொலைவில். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெஸ்ட் நம்பர் 4க்கான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய டெலிகிராம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் சென்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் கொஸ்டின் பார்த்துட்டு அதற்கான ஆன்சரை இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம். என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். ஊ என்ற சுட்டெழுத்து எதை குறிக்க பயன்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா இடைப்பட்ட தொலைவில். அண்மைக்கும் சேய்மைக்கும் இடைப்பட்ட தொலைவில் உள்ளதை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படும் சுட்டு எழுத்து தான் ஊ. அடுத்து, முதலின்
மொழியின் முதலில் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எது? மொழியின் முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஏ. ஏ என்பதுதான் மொழியின் முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து. அடுத்து சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா அகவினா. சொல்லின் அகத்தேன உள்ளுக்குள்ளே இருந்து வினா பொருளை தருவது என்னன்னா அகவினா. எது வினா எழுத்து அல்ல? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஐ. ஐ என்பதுதான் வினா எழுத்து அல்ல. ஏன் என்ற சொல்லின் வினா எழுத்துக்கள் எங்கு வந்துள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ முதலில். ஸோ இதற்கான டெஸ்ட் பேட்சுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிடுவோம். ஸோ இதற்கான ஃபுல் பிடிஎஃப் எல்லாமே ஹவுஸ் சோர்ஸ் ஆகட்டும், ஸ்கூல் புக்ஸ் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்லையும் மிக்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரோம். அதனால் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிங்க. அனைத்து மெட்டீரியலுமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைச்சிடும். அடுத்து அவனோ இதில் பயின்று வரும் வினா எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஓ. அவனோ இறுதியாக வருது பாருங்க. ஓ என்பது இறுதியாக வரக்கூடிய ஒரு வினா எழுத்து. அவனோ இதில் பயின்று வரும் வினா எழுத்து எதுனா சி. ஆன்சர் சி. அடுத்து மொழியின் இறுதியில் மட்டும் வரும் வினா எழுத்துக்கள் எவை? இப்போ பார்த்து பார்த்தீங்களா, ஓ அவனோ இறுதியா நோ என்பது இன் பிளஸ் ஓன்னு வந்துச்சுன்னா நோன்னு அமையும். அதுதான் இங்க கேட்டிருக்காங்க. மொழியின் இறுதியில் மட்டும் வரும் வினா எழுத்துக்கள் எவைனா ஆன்சர் ஆப்ஷன் பி ஆ மற்றும் ஓ. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா டெஸ்ட் பேட்சை பற்றி என்னோட யூடியூப் சேனல் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி. அதில் போனீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோஸ் போட்டிருப்போம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு 9994979333 இந்த நம்பருக்கு ஒரு ஆய் மெசேஜ் போட்டு டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பிடிஎஃப்லாம் சென்ட் பண்ணிடுவேன். அடுத்து மொழியின் இறுதியில் மட்டும் வரும் வினா எழுத்து எவைனா ஆ மற்றும் ஓ. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, எது என்பது எவ்வகை வினா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா அகவினா. எது என்பது எவ்வகை வினானா ஆன்சர் ஆப்ஷன் இ அகவினா. 18 யாருக்கு இதில் வினா எழுத்து எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா யா. யா என்பதுதான் வினா எழுத்து. 19 நீதானே இதில் அமைந்துள்ள வினா எழுத்து? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ. நீதானே இன் பிளஸ் ஏன்னு போட்டீங்கன்னா நேன்னு அமையும். ஸோ இது வந்து இறுதியாக வரக்கூடிய ஒரு வினா எழுத்து. இந்த ஏ என்ற எழுத்து முதலிலும் வரும், கேள்வியினுடைய இறுதியிலும் வரும். அடுத்த கேள்வி, வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் சி 5 வினா எழுத்துக்கள். அடுத்து மெல்லின எழுத்துக்களுக்கு இனமான எழுத்துக்கள் எவை? மெல்லின எழுத்துக்களுக்கு இனமான எழுத்து எவைனா வல்லினம். வல்லின எழுத்துக்கள் தான் மெல்லின எழுத்துக்கு இனமான எழுத்துக்கள். ஸோ இப்படி கேட்பாங்க, வல்லின எழுத்துக்கு இனமான எழுத்து எதுன்னு கேட்டாங்கன்னா மெல்லின எழுத்துக்கள்னு எழுதுனா உங்களுக்கு ஆன்சர் சரியா இருக்கும். அடுத்து இக்கு என்ற எழுத்தின் இனவெழுத்து யாது? இக்கு என்ற எழுத்தின் இன எழுத்து. இக்கு என்பது ஒரு வல்லின எழுத்து. நம்ம ஆல்ரெடி வல்லின எழுத்துக்கு இனமான எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மெல்லினம்னு பார்த்தோம். அப்போ இங்கே கசட தபர வல்லினம், எங்கன்னா நம்மன இடைய மெல்லினம்னு சொல்லுவோம். அப்போ இக்கு என்ற எழுத்தின் இன எழுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கு. அடுத்த கேள்வி, உயிர் எழுத்துக்களில் நெடில் எழுத்துக்களுக்கு எவை இணை எழுத்துக்களாக வரும்? ஆல்ரெடி நம்ம கிளாஸஸ் போட்டிருப்போம். உயிர் எழுத்துக்களுக்கு நெடில் எழுத்துக்களுக்கு இணையாக வருவது பார்த்தீங்கன்னா குறில் எழுத்துக்கள் தான். உயிர் எழுத்துக்களில் நெடில் எழுத்துக்களுக்கு எவை இணை எழுத்தாக வரும்னா குறில் எழுத்துக்கள். ஆ என்ற நெடில் எழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு ஆ என்பது குறில் எழுத்தா வரும். ஈ என்ற நெடில் எழுத்து, அதற்கான இணை எழுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இ, அது இணை எழுத்தாக வரும். ஐ என்னும் எழுத்தின் இணை எழுத்து எது? ஐக்கு வந்து ஐ என்ற ஒரு எழுத்து கிடையாது. ஸோ அப்போ அதற்கு நெடில் எழுத்து, இது ஐ என்பது நெடில் எழுத்தை குறிப்பாங்க. இதற்கு இணை எழுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இ.
இ என்பது தான் பார்த்தீங்கன்னா ஈக்கும் இ என்பது இணை எழுத்தாக வரும். அதுபோல் ஐக்கும் இணை எழுத்தாக வருவது ஈ தான். அடுத்து அவ் என்னும் எழுத்தின் இனவெழுத்து. ஸோ அவ்வுக்கான இணை எழுத்து கிடையாது. ஸோ அதனால உ என்பது இணை எழுத்தாக வரும். அவ் என்னும் எழுத்துக்கான இணை எழுத்து எதுனா ஊ தான் இணை எழுத்தாக வரும். அடுத்து தமிழ் எழுத்துக்களில் எந்த எழுத்துக்கு மட்டும் இனவெழுத்து இல்லை? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து எது? இக்கு, அக்கு. ஸோ ஆயுத எழுத்து அக்கு, அவ்வு, அக்குன்னு வருது பார்த்தீங்களா? அந்த அக்கு என்ற ஆயுத எழுத்து. அதற்கு தான் பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள்ல இணை எழுத்து கிடையாது. அடுத்து மஞ்சள், இதில் இஞ்சிக்கு இனமான எழுத்து எது? இஞ்சி என்பது ஒரு மெல்லின எழுத்து. என்ன நம்மனும் சொன்னோம். ஸோ இதற்கு வல்லின எழுத்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இணை எழுத்தாக வரும். அப்போ ஞாக்கு முன்னாடி என்ன எழுத்து வரும்? வல்லின எழுத்து சா வரும். அப்போ சா என்பதுதான் இதற்கு இனமான எழுத்து. இடையின எழுத்துக்கள் எரள, வழல என்பது 6 இடையின எழுத்துக்கள். இவை என்னன்னு கேட்குறாங்க. ஒரே இனம். இவையெல்லாம் ஒரே இனம். அடுத்து தங்கம், இதில் இனவெழுத்துக்கள் எவை? ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கு, தா. இங்கு, தா என்பதுதான் இணை எழுத்துக்கள். தவறான இணையை கண்டறிய. ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்து, பா. இது ரெண்டும் தவறான இணை எழுத்துக்கள். மற்ற எல்லாமே சரியான இணை எழுத்துக்களாக அமைந்துள்ளது. தவறானது கேட்குறாங்க. அப்போ சி தான் தவறானது. பிழையற்ற தொடரை தேர்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா அவர், அல்லர். பிழையற்ற தொடர் அவர், அல்லர் என்பதுதான் சரியானது. அவள் என்பதற்குரிய சரியான எதிர்மறை வினைமுற்று. அவள், அல்லல். அவள் என்பதற்குரிய சரியான எதிர்மறை வினைமுற்று அவள், அல்லல். ஆன்சர் ஆப்ஷன் சி. 33 ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. இவை பழங்கள் அல்ல. ஸோ இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து பகைவர் நீவிர் டேஸ் கோடிட்ட இடத்தில் பொருத்தமான சொல் எது? நீவீர்னு பன்மை வந்தாலே பார்த்தீங்கன்னா அல்லீர்னு முடியும். பகைவர், நீவீர், அல்லீர். அல்லர் என்பது தவறானது. அல்லீர் என்பதுதான் சரி. அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. நோட் பண்ணாம விட்டுருக்கேன். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஒருமை பன்மை பிழையற்ற வாக்கியத்தை கண்டறின்னு கேட்குறாங்க. மல்லிகை குலத்தில் பூக்கள் மலர்கள் அல்ல என்பதுதான் சரியான வார்த்தை. மல்லிகை குலத்தில் பூக்கள் பூக்கும் மலர்கள் அல்ல என்பது சரியானது. அடுத்து தான் மற்றும் தாம் பயன்பாடு குறித்து சரியான கூற்றை தேர்க. தான் மற்றும் தாம் பயன்பாடு குறித்து சரியான கூற்றை தேர்வுன்னு தான் எந்த இடத்துல வரணும், தாம் என்ற எந்த இடத்துல வரணும்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. தான் என்பது ஒருமையை குறிக்கும், தாம் என்பது பன்மையை குறிக்கும். சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. 37வது கேள்வி. கன்று டேஸ் தலையை ஆட்டியது. பொருத்தமான சொல்லை தேர்க. கன்று தனது தலையை ஆட்டியது. அது ஒருமை. ஸோ அதனால கன்று தனது தலையை ஆட்டியது. அடுத்து யானைப்படையும் குதிரைப்படையும் சென்றன. இத்தொடர் எவ்வகை சார்ந்ததுன்னா ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை சார்ந்தது. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை சார்ந்தது. சரியான எதிர்மறை சொல்லை கொண்டு நிரப்புக. மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள். எதிர்மறை வாக்கியம் அல்லல். விரும்பியவள். அதற்கு எதிர்மறை வாக்கியம் விரும்பியவள் அல்லல் என்பதுதான் சரியான வார்த்தை. அடுத்து புத்தகத்தை எடுத்தது அவன் அல்ல. இத்தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொடரை தேர்க. அல்ல என்பது தவறானது. அல்லன்னு வரணும். புத்தகத்தை எடுத்தது அவன் அல்லன். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி. பொருள் கருவி காலம் வினை இடனொடு ஐந்தும். இதில் எஞ்சிய ஒன்று எது என வள்ளுவர் கூறுகிறார்னா மாண்பு. பொருள் கருவி காலம் வினை இடனொடு ஐந்தும். இதில் எஞ்சிய ஒன்று எதுன்னு கேட்குறாங்க.
என 4 கொடுத்துருக்காங்க. 5வது மாண்பு. அடுத்து வினை செயல் வகையில் யாரை கலந்தோசித்த பிறகு ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று குறள் கூறுகிறதுனா செய்தற்குரிய அறிஞரை கலந்த ஆலோசித்த பிறகுதான் ஒரு செயலை தொடங்கணும்னு சொல்றாரு வள்ளுவர். அடுத்து வினையால் வினையாக்கி கோடல். இத்தொடரில் வள்ளுவர் கூறும் உவமை எது? ஆன்சர் ஆப்ஷன் பி. ஒரு யானையால் மற்றொரு யானையை பிடித்தல். தான் வினையால் வினையாக்கி கோடல். முல்லை முள்ளால் எடுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு யானையை கொண்டு ஒரு யானையை பிடித்தல். அடுத்து ஒரு செயலை செய்யும் போது வரும் இடையூறுகளை எவ்வாறு கருத வேண்டும் என வினை செயல் வகை கூறுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி. வரும் இடையூறுகளை பொறுத்து கொண்டு செயலை முடிக்க வேண்டும். என்னதான் நமக்கு இடையூறு வந்தாலும் நாம எடுத்த செயலை கண்டிப்பா முடிக்கணும்னு சொல்றாரு. அடுத்து முடிவும் இடையூறும் முற்றியாங்கும் எய்தும் பயன்படும் பார்த்தும் செயல். இக்குறள் உணர்த்தும் கருத்து என்ன? செயலின் முடிவு பார்த்தீங்கன்னா இடையூறு, அதன் பயனாகிய மூன்றையும் சிந்தித்து செய்ய வேண்டும். செயலின் முடிவு, இடையூறு மற்றும் அதனுடைய பயன் ஆகிய மூன்றையும் சிந்தித்து தான் அந்த செயலை நாம செய்யணும்னு சொல்றாரு. அடுத்து கற்றாருள் கற்றார் என யாரை வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? ஆன்சர் ஆப்ஷன் பி. கற்றவற்றை அவை அறிய சொல்ல வல்லவரை தான் பார்த்தீங்கன்னா கற்றாருள் கற்றார் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். 47வது கேள்வி. பகையகத்து சாவார் எளியறி. இத்தொடரில் மூலம் வள்ளுவர் எதனை அரியது என கூறுகிறார்? பகையகத்து சாவார் எளியர். இத்தொடரின் மூலம் வள்ளுவர் அரியது என எதை கூறுகிறார்னா கற்றவர் அவையில் அஞ்சாமல் பேசுவது. எவ்வளவுதான் கற்ற அறிஞர்கள் இருந்தாலும் அந்த அவையில் பார்த்தீங்கன்னா நம்ம பயப்படாம தெள்ள தெளிவாக பேசுவதை தான் வள்ளுவர் அவ்வாறு கூறுகிறார். அடுத்து கற்றும் அவை அஞ்சுபவர் கையில் உள்ள நூல் எதற்கு ஒப்பானது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேடினா அலின்னு சொல்லுவோம். கையில் உள்ள கூர்மையான வாள் போன்றது. பேலினா அவன் ஒன்லி அந்த அருவாளை வச்சுட்டு தான் இருப்பான். அதை வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாது, அவனால பயப்படுவான். ஸோ அதுதான் பேடி கையில் உள்ள கூர்மையான வாளுக்கு சமம் என்று கூறுகிறார். அடுத்து அவையஞ்சாமை அதிகாரத்தின்படி எதனை கற்றும் பயனில்லாதவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா நன்மக்கள் நிறைந்த அவையில் பேச அஞ்சுபவர். கற்றாரும் கற்றார் என கருதப்படுபவர் எப்போது? கற்றவரை சோர்வின்றி சொல்ல வல்லவராக இருக்கும்போது. கற்றவரை சோர்வின்றி சொல்ல வல்லவராக இருக்கும்போதுதான். அடுத்து 51 பாலிட்டி கொஸ்டின்ஸ். கூற்று காரணம். கூற்று பாருங்கள். லோக்பால் அமைப்பானது மைய அளவில் ஊழல் புகார்களை விசாரிக்கிறது. காரணம் பார்த்தீங்கன்னா லோக் ஆயுக்தா மாநில அளவில் ஊழல் தடுப்பு அமைப்பை செயல்படுகிறது. இரண்டுமே ஒன்றுதான். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் ஏக்கான சரியான விளக்கம். மேக்சிமம் இரண்டுமே சரியா இருந்துச்சுன்னா அப்போ சரியான விளக்கம்ன்றதை ஆப்ஷன்ல டிக் பண்ணிடுங்க. லோக்பால் அமைப்பின் முதல் தலைவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் PC கோஷ். இவர் தான் லோக்பால் அமைப்பின் முதல் தலைவர். லோக் ஆயுக்தா சட்டத்தை முதலில் இயற்றிய மாநிலம் எது? ஸோ இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஆன்சர் ஆப்ஷன் சி. மகாராஷ்டிரா. 54 மேட்ச் த ஃபாலோவிங். எந்தெந்த குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. சந்தானம் குழு பார்த்தீங்கன்னா 1962ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. முதல் நிர்வாக சீர்திருத்த குழு 1966. லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 2013. மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் பார்த்தீங்கன்னா 1964. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து லோக்பால் தேர்வு குழுவில் இடம்பெறாதவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். லோக்பால் தேர்வு குழுவில் செலக்டிங் கமிட்டியில் இடம்பெறாதவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர்.
ஸோ இடம்பெற்றவர்களை யாருன்னு பார்த்துங்க. ஆன்சர்ல பிரதமர், மக்களவை சபாநாயகர், அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சி தலைவரும் பார்த்தீங்கன்னா லோக்பால் தேர்வு குழுவில் உறுப்பினராக இருப்பார். அடுத்து லோக்பால் அமைப்பில் அதிகபட்சமாக எத்தனை உறுப்பினர்கள் இருக்கலாம்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 8 உறுப்பினர்கள். லோக்பால் அமைப்பில் அதிகபட்சமாக எத்தனை உறுப்பினர்கள் இருக்கலாம்னா 8 உறுப்பினர்கள். தமிழ்நாட்டில் லோக் ஆயுதா சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் 2018. முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிங்க. தமிழ்நாட்டில் லோக் ஆயுதா சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டதுன்னா 2018. 58வது கேள்வி, ஊழல் தடுப்பு சட்டம் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் இயற்றப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1988. 1988. கீழ்கண்டவற்றில் எது ஊழலுக்கு எதிரான அமைப்பு அல்ல? ஆன்சர் பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக். ஆன்சர் ஆப்ஷன் சி நிதி ஆயோக். அடுத்து லோக் ஆயுதா அமைப்பின் பதவிக்காலம் என்ன? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது. லோக் ஆயுதா அமைப்பின் பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது. தேசிய பெண்கள் ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஆன்சர் ஆப்ஷன் பி 1992. அடுத்து பாருங்க, கூற்று காரணம். கூற்று நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பார்த்தீங்கன்னா 1986 நுகர்வோரின் மகா சாசனம் என அழைக்கப்படுகிறது. இது நுகர்வோரின் உரிமைகளை பாதுகாக்கவும் குறை தீர்க்கவும் வகை செய்கிறது. இரண்டுமே சரிதான். இப்போ நான் சொன்ன மாதிரி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. அப்போ இரண்டுமே சரியா இருந்துச்சுன்னா ஆர் ஏவை விளக்குகிறது என்பதுதான் சரி. அடுத்து புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு? ஆன்சர் 2020. புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 2020. இது கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி வரும். அடுத்து பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைக்கு கற்பிப்போம், பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ திட்டம் தொடங்கப்பட்ட இடம்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹரியானால தொடங்கியிருக்காங்க. அடுத்து உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கிய முதல் மாநிலம்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பீகார். உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கிய முதல் மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பீகார். அடுத்து நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தின்படி ரூபாய் 1 கோடி முதல் 10 கோடி வரையிலான புகார்களை விசாரிக்கும் அமைப்பு? ஆன்சர் பார்த்தீங்கன்னா மாநில ஆணையம். அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வரதட்சணை தடுப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1961. ஏக்கு ஆன்சர் 3. பணியிடத்தில் பாலியல் வன்கொடுமை தடை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 2013. பிக்கு 1 ஆன்சர். குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 2005. இந்து வாரிசுரிமை திருத்த சட்டம் எப்பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா 2005. ஸோ அடுத்த கேள்வி, தேசிய நுகர்வோர் தினம் இந்தியாவில் எப்போது கொண்டாடப்படுகிறதுனா டிசம்பர் 24. தேசிய நுகர்வோர் தினம் இந்தியாவில் கொண்டாடப்படும் ஆண்டு பார்த்தீங்கன்னா 24 டிசம்பர். தமிழ்நாட்டில் தொட்டில் குழந்தை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவங்க தான் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருப்பாங்க. எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1992. எங்கே தொடங்கியிருப்பாங்கன்னா சேலத்தில் தொடங்கியிருப்பாங்க. அடுத்து நுகர்வோர் உரிமைகளின் சேராதது எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா தகவலை மறைக்கும் உரிமை. இது பார்த்தீங்கன்னா நுகர்வோர் உரிமைகளில் சேராதது. 71வது கொஸ்டின், உலக மனித உரிமைகள் பிரகடனம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 10, 1948. மனித உரிமைகள் நாள் கொண்டாடப்படுவது பார்த்தீங்கன்னா டிசம்பர் 10. மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி உள்துறை அமைச்சர். தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் யாரால் நியமிக்கப்படுகிறார்னா ஆன்சர் ஆப்ஷன் டி உள்துறை அமைச்சர். கீழ்கண்டவற்றுள் எது சரியானது?
மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆவார். சரிதான். உறுப்பினர்களின் பதவிக்காலம் 3 ஆண்டுகள் அல்லது 70 வயது. இதுவும் சரிதான். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இரண்டும் சரி. அடுத்து தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமையகம் எங்குள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா புதுடெல்லி. ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், உலக மனித உரிமைகள் பிரகடனத்தில் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனர்? உலக மனித உரிமைகள் பிரகடனத்தில் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனர்னா 30 உறுப்பினர்கள். அடுத்த கொஸ்டின், கூற்று காரணம். கூற்று பாருங்க, மனித உரிமைகள் ஆணையம் ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு. காரணம், இது 1993ஆம் ஆண்டு மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது. ஸோ இரண்டுமே சரிதான். ஏ மற்றும் ஆர் சரி. ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம். 77 தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தற்போதைய தலைவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் அருண் மிஸ்ரா. இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி வரும் பாலிட்டியில. அடுத்து சிறார் நீதி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2000. சிறார் நீதி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ 2000. 79வது கேள்வி, மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக புகார் அளிக்க ஆணையத்திற்கு எவ்வளவு காலம் அவகாசம் உண்டு? ஆன்சர் பார்த்தீங்கன்னா சம்பவம் நடந்த 1 ஆண்டிற்குள். சம்பவம் நடந்த 1 ஆண்டிற்குள் பார்த்தீங்கன்னா புகார் அளிக்கலாம். அடுத்த கொஸ்டின், தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் எப்போது அமைக்கப்பட்டது? முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1997. ஆப்ஷன் பி. தகவல் அறியும் உரிமை சட்டம் ஆர்டிஐ ஆக்ட் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2005. அடுத்து ஆர்டிஐ சட்டத்தின் கீழ் எத்தனை நாட்களுக்குள் தகவல் வழங்கப்பட வேண்டும்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 30 நாட்களுக்குள். நம்ம தகவலை ஒரு ஆஃபீஸில் கேட்டோம்னா அவங்க நமக்கு 30 நாட்களுக்குள்ள கண்டிப்பாக அதற்கான ரிப்ளை பண்ணி ஆகணும். அடுத்து பாருங்க, ஒரு நபரின் உயிர் அல்லது சுதந்திரம் தொடர்பான தகவல் எனில் எவ்வளவு நேரத்திற்குள் வழங்கப்பட வேண்டும்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 48 மணி நேரம். உயிர் சம்பந்தமான தகவல்னா 48 மணி நேரத்துக்குள்ளே அவங்க நமக்கு ரிப்ளை பண்ணி ஆகணும். அடுத்து ஆர்டிஐ சட்டத்தின்படி தகவலை வழங்க மறுக்கும் அதிகாரியின் கீழ் ஒரு நாளைக்கு எவ்வளவு அபராதம் விதிக்கப்படும்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 250. 30 நாட்களுக்குள்ள தகவல் அளிக்கணும். அப்படி அவர் தகவல் அளிக்க மறுத்துட்டாருன்னா அவருக்கு ஒரு நாளைக்கு ஃபைன் பார்த்தீங்கன்னா 250 ரூபாய் அந்த அதிகாரிக்கு விதிப்பாங்க. அடுத்து மத்திய தகவல் ஆணையத்தின் தலைவரை நியமிக்கும் குழுவில் இடம்பெறாதவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. 86வது கேள்வி, தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் முதல் மேல்முறையீடு யாரால் செய்யப்படுகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பொது தகவல் அலுவலரை விட உயர்ந்த அதிகாரி. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து ஆர்டிஐ சட்டத்தில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்ட அமைப்பு எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா உளவுத்துறை. அரா என்று சொல்லக்கூடிய உளவுத்துறை பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ சட்டத்தின் கீழ் தகவல் அளிக்க அவங்களுக்கு மறுக்கலாம். ஏன்னா உளவுத்துறை சீக்ரெட்டாக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா தகவலை பற்றி யாருக்கும் வழங்காது. அடுத்து ஆர்டிஐ சட்டத்தில் 2019ஆம் ஆண்டு செய்யப்பட்ட திருத்தம் எத்தனை பற்றியது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா தகவல் ஆணையரின் பதவிக்காலம் மற்றும் சம்பளத்தை மத்திய அரசு தீர்மானிப்பது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ 2019ஆம் ஆண்டு திருத்த சட்டத்தில் மாற்றியிருக்காங்க. இந்தியாவில் ஆர்டிஐ சட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். தகவல் அறியும் உரிமை சட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்திய மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1997. அடுத்து பாருங்க, மேட்ச் த ஃபாலோவிங். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. தகவல் அறியும் உரிமை என்பது சட்டப்பூர்வ உரிமை. அடுத்து மனித உரிமை என்பது சர்வதேச பிரகடனம். ஊழல் ஒழிப்பு என்பது பார்த்தீங்கன்னா லோக்பால் அமைப்பு. நுகர்வோர் பாதுகாப்பு எங்க
இருக்கும்னா மாவட்ட நீதிமன்றங்கள். மாவட்ட நீதிமன்றங்கள்ல பார்த்தீங்கன்னா, நுகர்வோர் பாதுகாப்பை பத்தி நம்ம வந்து விசாரணை வந்து செய்யலாம். ஸோ 90வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, HFல இருந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்டிருந்தோம். 91க்கு ஆன்சர் பி. 92க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 93க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. 94க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. 95க்கு ஆப்ஷன் ஏ சரியானது. 96க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 97வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 98க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 99க்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. 100வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுவரை 4 டெஸ்ட் வந்து முடிஞ்சிருக்கு. விருப்பம் உள்ள மாணவர்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஷெட்யூல்டு எல்லாமே கொடுத்துருக்கேன். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா குறைந்த ஃபீஸ் தான். ஷெட்யூல்டில் ஃபீஸ் போட்டுருவோம், அது கிடையாது. யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லியிருப்போம். 350 மட்டும் நீங்கள் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அமிச்சா உங்களை ஜாயின் பண்ணிவிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நான் போகிற நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். அனைத்து மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வுக்கு தேவையான அனைத்து மெட்டீரியலும் நம்முடைய யூடியூப் சேனலில் இருக்குது. பார்த்து பயன்பெறலாம். வாழ்த்துக்கள்.